வெல்கம் டு கீட்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த பதிவில் மெமோனி சிக்கன் பிரியாணி, அதாவது இந்தியாவிலேங்க குஜராத் சிந்த் ரீஜனில் இந்த பிரியாணி பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக உருளைக்கிழங்கு, ஃப்ரைடு ஆனியன்ஸு, தக்காளி, தயிர் இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் கலர் போட்டு கொஞ்சம் மஞ்சளாக பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அன்னாச்சி மொக்கு ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 10 மிளகு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. அது தவிர ஃப்ரைடு ஆனியன், அதாவது ஒரு 3 ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், அதாவது உருகின வெண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் பாலில் தேங்காய் பூ போட்டு வச்சுருக்கேன். லெமன் பாதி புளிஞ்சு வச்சுருக்கேன். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது தவிர உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்குங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் இல்லைங்க, இது 2 கப் சீரக சம்பா ரைஸு நான் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன்னு ஒரு 3/4 kg எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நெய், எண்ணெய் எது வேணால் உங்கள் இஷ்டங்க, எது நம்ம வேணுனாலும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துடலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்திக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த மசாலா அரோமா வந்தால் போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்திங்க எப்பவுமே எண்ணெயில் வதக்கணும். வதக்குனா அது வெள்ளை கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் வெள்ளை கலராக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, அதாவது சிக்கனுக்கு அளவு உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலும் இதுவும் சேரட்டும், சிக்கனும் சேரட்டும். ஒரு 2 நிமிஷம் சும்மா மூடி வச்சிடலாங்க. விசிலெலாம் போட தேவையில்லை, சும்மா மூடி வச்சா போதும். இப்போ பாருங்கள், மசால் சிக்கனோட ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கலர் நல்லா ரெட்டிஷாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி பியூரி சேர்த்திக்கலாம். தயிரையும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குல தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம மேலால் போடணும், அதனால் தம் மாதிரி போட்டு மேலே போடணும். இப்போயே போட்டு வச்சுட்டா அது வேகும்போது, சிக்கன் வேகும்போது கொச கொசன்னு ஆயிரும், நல்லா உதுந்துருங்க. அதனால் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தம் போடுறோம் இல்லைங்களா பிரியாணிக்கு, அது மாதிரி ரைஸை மேலே போட்டுடலாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கனில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரைஸ் போட்டுக்கோங்க. மேலே நம்ம எடுத்து வச்ச, அதாவது குங்குமம் போட்ட தேங்காய் பால், குங்குமப்பூ போட்ட பால் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தழை, இந்த ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனு அதையும் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் எடுத்து வச்சு இல்லைங்களா 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், அதையும் போட்டுடலாம். லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா 1/2 டேபிள் ஸ்பூன், அதையும் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். அப்படியே எல்லாம் ஈவனாக பண்ணி மூடி வச்சிடலாங்க. லெமன் சேர்த்தி இப்போ ஒரு 5 நிமிஷம் விசில் போட்டு தம் மாதிரி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ எடுத்து பார்க்கலாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நான் மஞ்சள் கலர் எதுவும் சேர்த்துலிங்க, அந்த குங்குமப்பூ போட்ட கலர் மாத்திரம்தான், வேறு எதுவும் சேர்த்துல. பாருங்கள், சூப்பராக நம்ம மெமோனி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, எம்மியாக இருக்குங்க. பார்த்தாவே நாக்கில் ஊறுங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.